வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மதுரை மீனவன். இன்றைக்கி நம்ம மாட்டுத்தாவணி பக்கம் வந்திருந்தேன். நம்ம அன்னை மரம் லொக்கேஷன் பார்க்கலான்னு வந்தேன். அருமையான மீன் வேட்டை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. நம்ம மாட்டுத்தாவணிக்கும் சரணா ஸ்டோருக்கும் நடுவில் ஒரு பாலம் இருக்கும். அந்த பாலத்தில் மழை தண்ணி பேஞ்சு அடித்து ஊற்றி வருது. ஊற்றி வரப்போ கீழே இருக்க மீன்கள் பூரா மேலே ஏறி வருது. வையாத்து அங்கிட்டிருந்து அடித்து மழை தண்ணி போய் அங்கே இறங்கவும் அங்கே உள்ள மீன் பூரா ஏறி வருது. போட தூண்டி மீன் கடிச்சிக்க இருக்கு நண்பர்களே. இந்த அண்ணன் ஏற்கனவே பிடிச்சி ஒரு 4 கிலோ 5 கிலோ வச்சுருக்காரு நரம்பில் கோர்த்து. இப்போ அண்ணன் பூரா இப்போ தான் வந்தாங்க. நம்மளை பார்த்தோன்னே மதுரை மீனவன் அண்ணன்னு கேட்டாங்க. ஆமாண்ணே அப்படின்னேன். டீ சாப்பிட்றீங்களாண்ணேன்னு கேட்டேன். டீ வேணாம்ண்ணே இப்போ தான் குடித்தோம் அப்படின்ட்டாங்க. அங்கே பாருங்க, ஐயா அடிச்சாருவாங்க ஜிலேபி. இந்த மாதிரி ஒரு 100 கிராம் 150 கிராம் சைஸில் ஜிலேபி கடிச்சிக்கே இருக்குது. நமக்கு புழு மட்டும் தான் லேட் ஆகுது. அவங்க கடிக்கிறதுக்குலாம் ரொம்ப ஸ்பீடாக இருக்காங்க. போட்ட உடனே கடிச்சிடுறாங்க. நீ எப்படா புழுவை மாட்டி போடுவ அப்படின்றது. அந்த மாதிரி அந்த அண்ணன் கோர்த்து வச்சதை எடுத்துகிட்டு கிளம்பிட்டார் வீட்டுக்கு. அண்ணன் கொஞ்சம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருப்பார் போல். நல்லா சூப்பராக தூண்டி போட்டு ஒரு 1/2 மணி நேரத்தில் பிடிச்சி தம்பி அப்படின்னாரு. சரிண்ணே ரொம்ப நன்றிண்ணே. டீ சாப்பிட்லாண்ணே. இல்லை வேணாம் தம்பி இப்போ தான் சாப்பிட்டேன் அப்படின்னாங்க. நீங்கள் புழு மாட்ட வேணால் லேட்டாகுமே தவிர புழுவை எப்படின்னு போட்ட உடனே டகார்னு கடிச்சு இழுத்துருது. மீன் பிடிக்க தெரியாத கூட தூக்கி புழு மட்டும் மாட்டி போட்டால் போதும், அதே இழுத்து மாட்டி லாக் ஆகிக்கிறது. அப்படியே தூக்கி நீங்கள் கவருக்குள்ளே போட வேண்டியதான். அந்தளவுக்கு ஜிலேபி மீனுக்கு கீழே வையாத்துலேருந்து ஏறி அடித்து வந்துக்கிருக்கு. அவ்வளோ மீன் அன்னைங்க பொறுமையாக நின்று அடிச்சுக்கிறக்காரு வருங்க ஜிலேபி. ஆனால் ஜிலேபி தான் நிறையா நிற்கிது, வேறு மீன்கள் இல்லை. பாருங்க எப்படி கலைஞ்சி ஓடுதுன்னு. அப்படியே கூட்டமாக நிற்கிது லகுடாக. பிடிக்கிறது நம்மளோட திறமை தான். சும்மா நீங்கள் புழு மாட்டி போட்டாலே போதும், அதே மாட்டிக்கிறது. குழம்புக்குன்றவங்களுக்கு ஒரு சிறப்பு தீபாவளி பரிசு மாதிரி இது. போனால் உட்காந்திங்கன்னா ஒரு மணி நேரம் உட்காந்து ஒரு 5 கிலோ அடிச்சிடலாம். அவ்வளோ மீன் நிற்கிது அந்த இடத்துல. போட கடிச்சிக்கே இருக்குது. ஆனால் முள் நல்லா பாயிண்டாக வச்சுக்கோங்க. நம்ம போட்ட உடனே அதாவே லாக் ஆகிரும். நம்ம கடிச்சு இழுக்கணும்னு அவசியம் இல்லை. நல்ல பாயிண்டான முள்ளுனா கடித்த உடனே அதே லாக் ஆகிக்கிறோம். நம்ம ஈஸியாக எடுத்து மாட்டி கழட்டி கவருக்குள்ளே போட்டுக்க வேண்டியது. மறுபடியும் புழுவை மாட்டி தூக்கி போட வேண்டியது. அதான் வேலை. போட ஒரு சாடு கடிச்சிக்கே தான் இருக்குது. நம்ம சரணா ஸ்டோருக்கும் ஆம்னி பேருந்து நிலையத்துக்கு நடுவில் போகிற பெரிய பாலம் இருக்கும். அந்த ஆறில் தான் மழை பெஞ்சு அடித்து தண்ணி ஓடிக்கிருக்கு. ஓட கீழே இருக்க மீன்கள் பூரா ஏறி இந்த இடத்துல நிற்கிது கூட்டமாக. ஏன் நிற்கிதுன்னா, இங்கே ஒரு ஹோட்டல்லேருந்து இந்த சாம்பார் இந்த மாதிரி இந்த பருப்பு ஐட்டங்கள்லாம் இங்கே வெளியில் வரவும் அதை சாப்பிட்றக்காண்டி அவ்வளோ மீன்கள் அங்கே நின்று குமிஞ்சு அள்ளிக்கிருக்காங்க மீன். அந்த இடத்துல மழை தண்ணி பெஞ்சு அடித்து ஓடிக்கிருக்கு. ஓடி பாண்டிகள் கம்மால் கலந்து தான் அங்கே வைகைக்கு போகும்னு நினைக்கிறேன். பாண்டிகள் கம்மாலேருந்து வர மீனாக தான் இருக்கும், ஏறி வர மீனாக இருக்கும். சொல்ல முடியாது, வேற 1-2 ஏறி வந்தாலும் நின்றுருக்கலாம், நிற்க வாய்ப்பு இருக்குது. யதார்த்தமாக கடிச்சது தான். அவ்வளோதான். ஒரு முட்டி அளவு உள்ள தண்ணி தான் இந்த இடம். ஜிலேபி அப்படியே கும்மலாக ஏறி வருது. தீபாவளிக்கு ஒரு சிறப்பு பரிசு. உட்காந்தோம்னா ஒரு மணி நேரத்தில் 2 கிலோ 3 கிலோ பிடிச்சிட்டு போய்க்க இருக்கலாம். மண்புழு கொண்டு வந்துருங்க. ஏன்னா மண்புழுக்கு தான் நல்லா எடுக்கும். மண்புழு கிடைக்காதவங்க மைதா மாவை கொஞ்சம் உருட்டி வச்சுக்கோங்க. இந்த அண்ணன் அங்கிட்ட பிடிச்சிட்டு கிளம்பிட்டார். அவர் அந்த புறம் உட்காந்துருந்தார். கொஞ்சம் விட்டு கடிக்கும். அண்ணன் இந்த பாலத்துக்கு அடியில் போட போகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே போயிட்டாருன்னா, அங்கேயும் அவ்வளோ மீன் நிற்கிது கும்மலாக. அந்த இடத்துல நின்று பிடிப்போம்னே அப்படின்னு சொல்லி அங்கே போய்க்கிருக்கார் அண்ணன். 2 அண்ணங்க குழம்பு பிடிச்சிட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ அண்ணன் இப்போ நான் வரப்போ தான் வந்தாங்க. அவங்க பிடிச்சிக்கிருக்காங்க. இப்போயே நெருங்கி ஆளுக்கு 2 கிலோ பிடிச்சிட்டாங்க. போட ஜிலேபி கடிச்சிக்கிறதுனால அவங்களுக்கு உட்காந்துட்டாங்க. புழு ஆனால் நிறையா வச்சுருக்காரு. இந்த ஒரே டைமில் 2 ஜிலேபி அடிச்சிட்டாங்க பாருங்கள். நம்ம புழு மட்டும் தான் தாமதமாகுது. அவங்க கடிக்கிறதுக்கெலாம் போட்ஸாக இருக்காங்க. போட்ட உடனே டக்குன்னு கடிச்சிக்கிறதுக்கு. புழு மட்டும் நம்ம ஜூட்டாக மாட்டி போடணும். இல்லாட்டி இந்த லப்பர் புழு இருக்கு பாருங்க, அதை போட்டு பார்க்கணும். அதுக்கு எடுத்துச்சுன்னா நம்ம புழு மட்டும் தேவையில்லை, அதவே மாட்டி எடுத்துக்கலாம். அது ஈஸியாக இருக்கும். லப்பர் புழு இருக்கவங்க என்ன, இந்த இடத்துல நீ மழை பெஞ்சுன்னா இன்னொரு மழை பெஞ்சு தண்ணி இறங்குற வரைக்கும் கடிக்கும். அதுக்கப்புறம் அங்கங்கே போய் டோட்டலாக லாக் ஆகிக்கிறேன். இன்னொரு மேலே நின்று எடுத்தேன் டாப்பில். அதுக்குள்ளே அன்னைக்கு ஒன்று தூக்கிட்டார் பாருங்கள். இந்த இடம் லொக்கேஷனே சூப்பராக இருக்கும். நல்லா ஆறு ஒடியாறது தான். இது எங்கே இருந்து வருதுன்னு சொல்கிறோம். நம்ம 3 மாடி கடச்சநந்தலேருந்து ஒரு வாய்க்கா வரும். ரோட்டோரத்துலேயே புதூர் கடச்சநந்தல் வர வாய்க்காது. எந்த ஒரு கம்மாயிலேருந்து வருதுன்னு எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கம்மா மறுகால் பஞ்சு அந்த வாய்க்கா வரும். கூட்டமாக நிற்கிது வருங்க. நம்ம சேனலை பார்க்காம பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க. இதே மீன் தொடர்ந்து மீன்கள் எங்கே இருக்குது அப்படின்ற லொக்கேஷன் தம்பி உங்களுக்கு போட்டு விடுவேன். தம்பி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் வெல்கார்த்தி மதுரை மீனுன்னு இருக்கும். யூடியூப்பில் மதுரை மீனுன்னு போட்டாலே வரும்.
நம்ம சேனலை பார்க்காம பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க. வேறு ஃபிஷ்ஷிங்கில் எதுவும் டவுட் எதுவும் இருந்தாலும் எங்கள் லொக்கேஷன் எதுவும் தேவைன்னாலும் கமெண்டில் வாங்க, தம்பி உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம மீன் ஒரு நண்பர் கேட்டிருந்தார், ஏன்னே முழு வீடியோ போடுங்கண்ணே அப்படின்ட்டு. அதுக்காண்டி தான் இப்போ உட்காந்து பொறுமையாக எடுத்தேன் ஃபுல் வீடியோ. ஆமாம், ஃபுல் வீடியோ எடுத்து காட்டிடுவோம், அப்போ தான் என்ன நிலவரம் தெரியும் கணக்குள்ள அப்படின்னா. நான் ஒரு 10 நிமிஷத்தில் எடுத்த வீடியோ தான் இந்த வீடியோ ஃபுல்லாக. போட போட கடிச்சிக்க இருந்துச்சு, நல்லா எடுக்குது மீன். இந்த மேலே வரைக்கும் அந்த ஃபுல்லாக அந்த லென்த்து பூரா உட்காந்து அடிக்கலாம், நல்லா ஜிலேபியாக தான் அடிக்குது. இந்த இடங்களில் வந்து கொஞ்சம் கும்பலாக நிற்கிது, நல்லா எடுக்கும். அண்ணன் தான் ஸ்டார்டிங்கில் பிடிச்சவருங்க பாருங்கள், பிடிச்சி எப்படி கோர்த்து வச்சுருக்காரு மீன். அருமையான வேட்டை. அண்ணன் வந்து சிறப்பான மீன் பிடிச்சாரு. நன்றி, வணக்கம். மதுரை மீனவன்.